சொட்டு தண்ணி வர புதுசு வீட்டுக்குள்ள ஃப்ரீயா ஊதிக்கிட்டே இருந்தா அதை ஊதாத சொல்லிக்கிட்டே இருந்தா ஊத்துனது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி வரும்போது வலிக்கு செவுத்துல இடிச்சு ரத்தம் தெரிச்சு மயங்கி விழுந்து ரொம்ப பயமா பயப்படாத அதெல்லாம் குழந்தைக்கு ஒன்றாங்க தெரியும். தெரியாம தான் கேட்கிறேன். நமக்கு என்னங்க பிரச்சனை? நான் வேலைக்கு போறது பிடிக்கலன்னா அதை வந்து எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு பக்கத்து வீட்டு சுதா கிட்ட போய் சொன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? மறுபடியும் இதை ஆரம்பிக்கிற சொன்னது பொது ஆபீஸ் போற நேரத்துல இது வந்து நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். நீ வேலைக்கு போறதை கண்டினியூ பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த பேச்சு இதோட விட்டு நான் அசால்ட்டா சொல்றீங்க. அந்த சுதா என்ன எவ்வளவு ஏளனமா பார்த்தா தெரியுங்களா? எல்லாம் அவங்க புத்தி கேட்ட அம்மா நான் வந்து வயசாச்சே தவிர அறிவே இல்லை. ஓ, ஒருவேளை உங்களை விட நான் அதிகமா சம்பாதிச்சிடும் உங்க அம்மாவுக்கு பொறாமையோ? எங்க அவங்க சீமை குத்துறேன் பணத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டாடி முந்தானி பிடிச்சு சுத்துற நிலைமை வந்துடும் பயந்துட்டாங்க. நீ வேற சீக்கிரம் சாப்பிடுறீங்க. நீ உங்க பாட்டு மாதிரி என்ன வயிற்றுச்சலா? ஏய் நில்லு, நீ திம்பதான் இத்தனையும் செஞ்சு வச்ச. நீ பாட்டு எந்திரிச்சு போற. இதெல்லாம் எங்க ஒப்பனா வந்து சாப்பிடுவா. ஓய், இன்னொரு வாட்டி எங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசுன செருப்புக்குள். என்னது செருப்பால அடிப்பியா? இங்க அண்ணா பாக்கலாம். ஆம்பளை எந்த அண்ணா பாக்கலாம்? உன்னையில கல்யாணம் பண்ண பாரு பிச்சைக்கார நாய். யாருக்கு பிச்சை போட்டா நினைச்சு பாரு. அண்ணாத நாய அப்பா தாய் இல்லாதவனுக்கு இந்த வாழ்க்கையை பிச்சை போட்டது நாண்டி. என்ன பார்த்தா பிச்சைக்கார நாயின்ற? என்னது பிச்சை போட்டியா? அப்படிலாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கி நான் பொழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது.